அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு 18ஆம் பாடல் நீரும் நிலனும். பாடியவர் குடப்புலவியனார். இவரது இயற்பெயர் புலவியன் என்பது. இவர் குடநாட்டவராதலால் குடப்புலவியனார் என்று அழைக்கப்பட்டார். புலவியன் என்பது விரிந்த அறிவுடையவன் என்று பொருள்படும். பாடப்பட்டோன் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். பாண்டிய நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி புரிந்த மன்னர்களில் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனும் ஒருவன். இவன் சிறு வயதிலேயே பாண்டிய நாட்டுக்கு மன்னனாக முடிசூட்டப்பட்டான். இவன் ஆட்சிக்கு வந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு சோழன் ராசசூயம் வேட்ட பெருநர்கிள்ளி சேரமான் யானைக்கோட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை திதியன் எழினி எருமையூரன் இருங்கோவேள் மற்றும் பொருணன் ஆகிய எழுவரும் தலையாலங்கானம் என்னும் இடத்தில் இவனை எதிர்த்து போர் செய்தனர். தலையாலங்கானத்தில் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்றதால் இவன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று சிறப்பிக்கப்பட்டான். இவனை பற்றிய வரலாற்று குறிப்புகள் சின்னமனூர், வேள்விக்குடி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற செப்பேடுகளில் காணப்படுவதாக வரலாறு கூறுகிறது. இவனை புகழ்ந்த பாடியவர்கள் பலர். புறநானூற்றில் 12ஆம் பாடல்களில் இவன் புகழ் கூறப்படுகிறது. பத்துப்பாட்டில் மாங்குடி மருதனார் இயற்றிய மதுரை காஞ்சி என்ற பாட்டுக்கு பாட்டுடை தலைவன் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்பது குறிப்பிடத்தக்கது. பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஒரு சிறந்த அரசன் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த புலவனாகவும் திகழ்ந்தான் என்பது புறநானூற்றில் அவன் இயற்றிய பாடல் 72ஆம் பாடல் மூலம் தெரிய வருகிறது. பாடலின் பின்னணி ஒரு சமயம் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியில் நீர்நிலைகள் இல்லாத காரணத்தால் அங்கு பயிர்கள் விளையாமல் வறுமை நிலவியது. இப்பாடலில் நீரை தேக்கி நீர்நிலைகளை உருவாக்குவது இன்றியமையாதது என்று பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு புலவர் குடப்புலவியனார் அறிவுரை கூறுகிறார். இப்பாடலின் திணை பொதுவியல் ஆகும். எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை தொகுத்து கூறுவது பொதுவியல் திணை ஆகும். துறை முதுமொழி காஞ்சி, பொருண்மொழி காஞ்சி எனவும் பாடம். முதுமொழி காஞ்சி என்பது அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 உறுதி பொருட்களை பற்றி கூறுவது. பொருண்மொழி காஞ்சி என்பது உயிருக்கு நலம் செய்யும் உறுதி பொருட்களை எடுத்து கூறுதல் ஆகும். பாடலை பார்க்கலாம். முழங்கு முன்னீர் முழுவதும் வளை பரந்துபட்ட வியஞ்ஞாலம் தாளின் தந்து தாம்புகழ் நெறி ஒருதாம் ஆகிய உரவோர் உம்பல் 5 1 10 அடுக்கிய கோடிக்கடை இரிய பெருமைத்து ஆகு நின் ஆயுள் தானே. நீர் தாழ்ந்த குறுங்காஞ்சி பூக்கதும் இனவேளை நுண் ஆரல் பருவரால் 10 குரு கொடிற்ற குண்டு அகழி வான் உட்கும் வடி நீண்மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோள்வலி முறுக்கி 15 ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்றதன் தகுதி கேள் இனி மிகுதியாள நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலனும் புணரியார் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. வித்திவான் நோக்கும் பொன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் ஆடுபோர் செழிய இகழாது வல்லே நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. இதற்கான விளக்கத்தை காணலாம். அதாவது ஒலிக்கும் கடல் சூழ்ந்த பரந்த கிடக்கும் அகன்ற உலகத்தை தமது முயற்சியால் வென்று தம்முடைய புகழை உலகத்தில் நிலைநிறுத்தி தாமே ஆட்சி செய்த வலியவர்களின் வழித்தோன்றலே. 1 10 என்ற எண்களின் வரிசையில் கடைசி எண்ணாக கருதப்படும்
கோடி என்ற பெருமையை உடைய எண் அளவுக்கு நீ வாழ்க. நீர் அளவுக்கு தாழ்ந்து இருக்கும் சிறிய காஞ்சி பூவை கவ்வும் வாளை மீன்களின் கூட்டமும், சிறிய ஆரல் மீன்களும், பருத்த வரால் மீன்களும், ஒளிரும் கெளிரும் மீன்களும் நிறைந்துள்ள ஆழமான அகழியும், வானளாவிய நெடிய மதிலும் உடைய வளமான பழைய ஊரில் உள்ள வலிய வேந்தனே, நீ மரணத்திற்கு பிறகு செல்ல இருக்கும் உலகத்தில் அனுபவிப்பதற்கு ஏற்ற செல்வத்தை விரும்பினாலும், உலகத்தை காக்கும் மற்ற அரசர்களின் வலிமையை அழித்து நீ ஒருவனே தலைவனாக விரும்பினாலும், சிறந்த புகழை நிலைநாட்ட விரும்பினாலும், அதற்குரிய தகுதியை நான் கூறுகிறேன். நீ அதை கேட்பாயாக. நீரில்லாமல் வாழ முடியாத இவ்வுடலுக்கு உணவு கொடுத்தவர்கள்தான் உயிர் கொடுத்தவர் ஆவார். உணவாகிய இவ்வுடலுக்கு உணவுதான் முதன்மையானது. ஆகவே உணவு என்று சொல்லப்படுவது நிலத்தோடு கூடிய நீர். அந்நீரையும் நிலத்தையும் ஒன்று சேர்த்து உணவுப் பொருட்களை விளைவித்தவர்கள்தான் உயிரையும் உடலையும் வாழ வைப்பவர் ஆவர். விதைகளை விதைத்துவிட்டு மழையை எதிர்பார்த்திருக்கும் புன்செய் நிலம் அகன்ற பரப்புடையதாக இருந்தாலும் அதனால் மன்னனுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆகவே கொல்லும் போரையுடைய பாண்டியனே, நான் கூறுவதை இகழாது கேள். வளைந்து செல்லும் ஆழமான இடங்களில் விரைந்து நீர்நிலைகளை உருவாக்கியவர்கள்தான் இவ்வுலகில் நாம் விரும்பியவற்றை தடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டவராவர். அவ்வாறு செய்யாதவர்கள் இவ்வுலகில் தாம் விரும்பியவற்றை நிலைநிறுத்திக் கொள்ளாதவராவார். இதிலிருந்து சிறப்பு குறிப்பு என்னவென்றால், நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் கூறுவது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது. நீர்நிலை பெருக தட்டோர் அம்மா இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதாரே என்ற இந்த அடிகளில் நீர்நிலைகள் கட்டி நீர் தேக்கி வைத்தவர்கள் செல்வம், புகழ், ஆட்சி முதலியவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற கருத்தும், உலகுக்கு நீர் இன்றியமையாததால் நீர்நிலைகள் கட்டி நீரை தேக்கி வைக்க தவறியவர்கள் செல்வம், புகழ், ஆட்சி முதலியவற்றை இழக்க நேரிடும் என்றும் குடப்புலவியனார் கூறுவதாக கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.